இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சி தலைவராக உள்ள வேங்கை ஐயனார் தயாரித்து நடித்து வெளியாகியுள்ள படத்தை காண கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்கிற்கு சென்று உள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். கூடுதல் தகவல்கள். சேலம் மல்லூர் பேரூராட்சி தலைவராக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக வேங்கை ஐயனார் என்பவர் பணியாற்றி வருகிறார். அரசியலில் மட்டுமில்லாமல் திரையுலகிலும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக தெலுங்கு திரையுலகில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படத்தை தமிழில் தயாரித்து அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படமானது வெட்டு என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டு தற்பொழுது இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பல்வேறு திரையரங்குகளில் படம் வெளியாகி இருக்கிற நிலையில சேலம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள திரையரங்கில் படம் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் திரைப்படத்தை காண்பதற்காக மல்லூர் பகுதியில் இருக்கும் ஏராளமான பொதுமக்கள், அந்த பகுதி இளைஞர்கள் உட்பட அனைவரும் ஒன்று திரண்டு திரையரங்குகளுக்கு ஊர்வலமாக வந்ததால் பரபரப்பான ஒரு காட்சியாக காணப்பட்டது. குறிப்பாக ஒரு பெரிய நடிகரின் திரைப்படத்தை பார்ப்பதற்கு வருவது போன்று அதிக அளவில் மக்கள் கூட்டம் திரையரங்குக்கு முன்பாக காட்சியளித்தது. ஊர் தலைவரின் படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக கிராம மக்கள் திருவிழா போல குடும்பத்தினருடன் கூட்டமாக திரையரங்கத்திற்கு வருகை தந்தார்கள். சாரை தப்பட்டை அடித்தும் பட்டாசுகள் வெடித்து அதே போன்று பால் அபிஷேகம் செய்து திரையரங்கு முன்பாக திருவிழா போல் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்தனர். குறிப்பாக இந்த படத்தை காண்பதற்காக கிராம மக்கள் கூட்டம் திரையரங்கு முன்பாக அலைமோதி காட்சியளித்தது. ஒரு பெரிய நடிகரின் திரைப்படத்தை வெளியாகும் போது பார்ப்பதற்கு வரும் கூட்டத்தை போன்று இந்த வெட்டு திரைப்படத்தை காண்பதற்காக மக்கள் கூட்டம் அதிகம் நிறைந்து காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.